அந்த காலத்துல உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு வாழ்ந்தாங்க. காலப்போக்கில் எம்என்சிஸோட ஆதிக்கத்தினாலையும் ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சர்னாலையும் சிறுதானியங்கள் நம்ம உணவு பழக்கத்துல இல்லாம போயிடுச்சு. I strongly believe the mind which is exposed to holistic thinking, which is open to insights from across the world, will always make right choices at the right time. சூப்பர். யா, பிகாஸ் நிறைய விமன் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கவங்க வாட் they think is எனக்கு இதெல்லாம் தெரியாது, ஐம் ஜஸ்ட் அ ஹவுஸ் ஒய்ஃப், நான் எப்படி இதை தாண்டி போகிறதுன்னு நினைக்கிறப்போ டெஃபினட்டாக. பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஃபுட் பிஸ்னஸ் தான். இதில் நிறைய ரிஸ்க் இருந்தாலும் இதில் இருக்கிற பேஷன் எனக்கு தூங்கவே விடலை. இன்னைக்கு நம்ம பாட்காஸ்ட்டில் வி ஹேவ் மிஸ்ஸஸ் தீபா முத்துக்குமாரசுவாமி, ஃபவுண்டர் ஆஃப் சம்மோர் ஃபுட்ஸ். மேம், தேங்க்யூ ஃபார் கம்மிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. எஸ் மேம். ரீசன்ட் பாட்காஸ்ட் பார்த்தீங்கன்னா சிகேகே சார் கூட பண்ணோம், குமாரவேல் சார், ஃபவுண்டர் ஆஃப் நேச்சுரல்ஸ். அவரோட என்டையர் லைஃப்மே பவர் ஆஃப் விமன் எம்பவர்மெண்ட் இதை பற்றி தான் ஃபுல்லுமே பேசுவார். அண்ட் ஆஃப்டர் ஹிஸ் பாட்காஸ்ட் ஹேவிங் எ விமன் ஆண்டர்ப்ரனர் இன் ஆர் பாட்காஸ்ட் இஸ் highly happy. I'm highly happy about it. Thanks for coming. So let's start. Sure. So இப்போ நான் ஒரு வேர்ட் சொல்லுவேன், அந்த வேர்டை நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ யூ கேன் ஜஸ்ட் டெல் இட் அவுட். ஓகே. தமிழ் பாரம்பரியம். இந்த ஒரு விஷயம்தான் என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு. உலகம் எங்கும் இருக்கும் தமிழர்கள் பல்வேறு தருணங்கள்ல பல்வேறு துறைகளில் தன்னுடைய அடையாளத்தை நிரூபிச்சிருக்காங்க. தமிழர்களுடைய வாழ்வியல் முறையில பாரம்பரிய உணவுக்கு முக்கிய பங்கு இருக்கு. இதுல எனக்கு ஒரு அடையாளம் கொடுத்தது சிறுதானியம். அந்த காலத்துல உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு வாழ்ந்தாங்க. காலப்போக்கில் எம்என்சிஸோட ஆதிக்கத்தினாலையும் ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சர்னாலையும் சிறுதானியங்கள் நம்ம உணவு பழக்கத்துல இல்லாம போயிடுச்சு. இதுக்கு முக்கிய காரணமா கிரீன் ரெவல்யூஷன் சொல்லக்கூடிய பசுமை புரட்சி பார்க்கப்படுது. ஓகே, வாட் வாஸ் தட்? என்ன கிரீன் ரெவல்யூஷன்னா வாட் வாஸ் தட்? லேட் 1960ஸ்ல இந்தியாவில் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு அப்புறம் பெரும் அளவில் பஞ்சம், வறுமை இதெல்லாம் நிலவுச்சு. ஓகே. நிறைய மக்கள் உணவு இல்லாமல் இறந்துட்டு இருந்தாங்க. அப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மக்களை காப்பாற்றணும்னு உணவு உற்பத்தியை பெருக்கணுங்கிற முயற்சியில் இறங்கினாங்க. அப்போ அவங்க ஃபோக்கஸ் பண்ணது 2 வகையான கிராப்ஸ், அரிசி, கோதுமை. இந்த கிராப்ஸோட ஈல்டை அதிகம் பண்ண ஃபார்மர்ஸ்க்கு சப்சிடைஸ்டு ரேட்ஸ் மூலமாக ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் சீட்ஸ், லோன்ஸ் மூலமாக டிராக்டர்ஸ், பெஸ்டிசைட்ஸ், ஃபர்டிலைசர்ஸ் இதெல்லாம் கொடுத்து உதவி செஞ்சாங்க. ஃபார்மர்ஸ் வேர் வெரி ஹாப்பி. அவங்களுக்கு ஈல்டு 2-3 மடங்கு அதிகமாச்சு. பீப்புள் வேர் ஆல்சோ ஹாப்பி. அவங்களுக்கு உணவு கிடைச்சிது. பட் இந்த நல்ல விஷயத்தில் கெட்ட விஷயம் ஒன்று நடந்தது. 1000க்கும் மேற்பட்ட பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள் இதை மக்கள் மறந்துட்டாங்க. ஸோ இந்த மறந்து போன சிறுதானியத்தை நம்ம மீட் எடுக்கணும். Millet revolution is happening now. United Nations has announced 2023 as International Year for Millets. Okay. And moreover, இந்த கொரோனாக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா all got diverted to the healthier lifestyle. Yes, definitely. ஸோ நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு இருந்த மக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் இந்த கொரோனா தான் ஒரு அவேர்னஸ் many people have shifted to healthy products. மில்லட் ப்ராடக்ட்ஸ்க்கு நிறைய பூம் ஆக ஆரம்பிச்சது. ஸோ நானே பார்த்தீங்கன்னா என்னோட வெஞ்சர் சின்ன அளவில் ஆரம்பித்த பிஸ்னஸ் இன்னைக்கு நிறைய கண்ட்ரிஸ் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர். ஸோ ஐம் வெரி ஹாப்பி. இந்த ட்ரெடிஷ்னல் மில்லட்ஸை ரிவைவ் பண்ணுறது இட் கிவ்ஸ் மீ இம்மென்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஆசம். ஸோ எண்ட் ஆஃப் த டே நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பர்பஸ் வில் கிவ் யூ தி அல்டிமேட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். எஸ், டெஃபினட்டாக. ஸோ மை நெக்ஸ்ட் கொஸ்டின், அம்மா டு ஆண்டர்ப்ரனர், உங்கள் ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? ஸோ என் பையனுக்காக சத்து மாவு நான் ஃபஸ்ட்டு செய்ய ஆரம்பித்தேன். நான் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் படித்ததுனால நான் கடையிலேருந்து எந்த ப்ராடக்ட்ஸுமே நான் வாங்கினது கிடையாது. ஐ நோ த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ஃபார்முலேஷன்ஸ், என்ன மாதிரியான ஹெல்தி இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணணும். ஐ அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹோல் ஃபுட்ஸ். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் நான் செஞ்சு கொடுக்கும்போது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெய்பர்ஸ் தே saw me doing this. என் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்களான்னு கேட்டாங்க. ஸோ அப்போ எனக்கு ஐ அப்சர்வ் there is a huge opportunity for this kind of products. நான் என்னோட சம்மோர் ஃபுட்ஸ் கம்பெனியை நான் ரெஜிஸ்டர் பண்ணினேன். From there, I have taken to the next stage of exporting my products to few countries. All right. So, millets, in simple terms. Siridhaniyam. Okay. These are rich in protein, iron, dietary fiber, rich in vitamins and minerals like calcium, iron, zinc, magnesium. ஏன் இது ஆக்சுவலாக நிறைய வெளியே தெரியறது இல்லை? ஆஃப்டர் கிரீன் ரெவல்யூஷன் அதுவும் ஒரு ரீசன். அண்ட் இப்போ தான் இந்த மாதிரியான ட்ரெடிஷ்னல் கிரெயின்ஸ் எல்லாம் நம்ம ரிவைவ் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் ஆர் ஒர்க்கிங்.
நைஸ். ஸோ இதில் முக்கியமான சேலஞ்சுன்னு பார்த்தா ஹெல்தி ஃபுட்ஸ் எல்லாம் டேஸ்டியாக இருக்காதுன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா அந்த சின்ன ஒரு வயசுல இருந்தே அந்த மெத்து தான். ஏன்னா ஒரு ஃபுட் ஹெல்த்தியா இருக்குன்னா கண்டிப்பா டேஸ்டியா இருக்காது அப்படிங்கிற ஒரு இதுதான். அந்த மாதிரி ஒரு பெர்செப்ஷன் இருக்குது. பட் பிராண்ட்ஸ் லைக் அஸ் ஹவ் கம் அப் வித் ப்ராடக்ட் இன்னோவேஷன். ஹெல்தியான ப்ராடக்ட்டை நல்லா டேஸ்டியாகவும் நாங்கள் இப்போ கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம நூடுல்ஸ் எடுத்துட்டோம்னா மார்க்கெட்டில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து மைதா நூடுல்ஸ். தீஸ் ஆர் ஆயில் ஃப்ரைட் அண்ட் தீஸ் ஆர் லோடட் வித் எம்எஸ்ஜி. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கரெக்ட், வெரி ட்ரூ. ஏன்னா இப்போ நம்ம பிராண்ட் பேரை சொல்ல முடியாது சின்ஸ் வி ஆர் இன் இன்டர்நெட் பிளாட்ஃபார்ம். எஸ், ஒரு சில நூடுல்ஸ்லாம் சாப்பிட்டோம்னா குழந்தைங்க அதே தான் சாப்பிடணும்னு விரும்பி சாப்பிட்றாங்க. ரொம்ப டெம்ட் ஆகும், ரொம்ப திரும்ப tempt கேட்பாங்க. Correct. ஸோ அந்த வி வாண்டட் டு கம் அப் வித் அ ஹெல்தி நூடுல்ஸ் அண்ட் வி லான்ச்டு மில்லட் நூடுல்ஸ். இதில் டேஸ்ட் கொண்டு வரது ரொம்ப சேலஞ்சாக தான் இருக்குது. நான் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் வி ஹவ் ஐட்ரேட்டட் த ப்ராடக்ட். கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து நாங்கள் ஃபீட்பேக் வாங்கி அதே நாங்கள் வந்து ப்ராடக்ட்டில் ஐட்ரேட் பண்ணி வி ஹவ் அரைட் வித் த பெஸ்ட் டேஸ்ட். ஸோ இதில் மேஜிக்குன்னு என்னன்னு பார்த்தோன்னா மசாலா தாங்க. ஓகே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா வி ஹவ் பிளெண்டட் இண்டியன் ஸ்பைசஸ். ஸோ வி ஹவ் ரீப்ளேஸ்ட் எம்எஸ்ஜி வித் ட்ரெடிஷ்னல் இண்டியன் ஸ்பைசஸ், நைஸ். நாட் காம்ப்ரமைசிங் வந்து நியூட்ரிஷன் கோஷன்ட். ஸோ எனக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு. சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், பேஷன் வித் செல்ஃப் ரெஸ்பெக்ட். எனக்கு ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் படிக்கும்போதே எம்எஸ்சி படிக்கும்போது எனக்கு ஃபுட் ப்ராசஸிங்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்க. கிளினிக்கல் சைடில் நான் என்றைக்குமே ஃபோக்கஸ் பண்ணது கிடையாது. ஓகே. ஃபுட் ப்ராசஸிங் ஹேஸ் ஆல்வேஸ் ஃபேசினேட்டட் மீ. ஸோ நான் எம்எஸ்சி படித்ததுக்கப்புறம் ஐ காட் இன் டு மசாலா பிஸ்னஸ். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாக பண்ணதுனால இன்றைக்கி வந்து ஐ ஹவ் காட் அ செல்ஃப் ரெஸ்பெக்ட். ஸோ மசாலா பிஸ்னஸில் ஆரம்பித்து என் பையன் பிறந்ததுக்கப்புறம் ஹெல்தி ஃபுட் பிஸ்னஸ் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன், சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு காரணம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த பண்ணதுனால தான். ஆசம், ஆசம். கண்டிப்பாக நமக்கு பிடிச்சதை பண்ணும்போது அதோட எஃபெக்டே வேறு தான். டெஃபினட்டாக. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆண்டர்ப்ரனர்ஸ் அண்ட் மென்டர்ஸ் ஹூ ஹேவ் ஷேப்ட் யுவர் ஜர்னி. கட்டாயமா 2017 ஐ ஹேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு அட்டெண்ட் டை ஏர்ஸ்வி ஒர்க் ஷாப். திஸ் இஸ் ஆல் இண்டியா ரோட் ஷோ ஃபார் விமென்ஸ் எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் த்ரூ ஆண்டர்ப்ரனர்ஷிப். அந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தாங்க ஐ ஹேட் கான்ஃபிடென்ஸ் டு டூ சம் மோர் ஃபுட்ஸ் அஸ் அ ஃபுல் டைம் பிஸ்னஸ். ஓகே. ஸோ அது முன்னாடி வரைக்கும் நான் ஒரு 3 பிஸ்னஸஸ் பேரலாக பண்ணிட்டு இருந்தேன். பீயிங் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனர் இன் எனி பிஸ்னஸ் தட் வி சூஸ், நம்மளுக்கு வந்து எப்படி ஸ்கேல் பண்ணணும் எந்த நாலேஜுமே இருக்காது. பட் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் அட்டன் பண்ணும்போது வி லேர்ன் லாட்ஸ் ஆஃப் ஆஸ்பெக்ட்ஸ் லைக் பிராண்டிங், மார்க்கெட்டிங், சேல்ஸ், யூனிட் எக்கனாமிக்ஸ் எப்படி நம்ம டிரைவ் பண்ணுறது, இது எல்லாமே நம்மளுக்கு வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. ஒரு 6 months மென்டரிங் ப்ரோக்ராம். ஆல்ரைட். ஸோ அந்த ஈவெண்ட்டை முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2021 நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் க்ரோத் அது எப்படி எனக்கு கிடைச்சதுன்னா த்ரூ என்எஸ்ஆர் செல் ஐஐஎம் பெங்களூர் கோல்ட்மேன் சாக்ஸ் 10K விமன் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணேன். அதில் வி கனெக்ட் வித் வேரியஸ் ஆண்டர்ப்ரனர்ஸ் ஃப்ரம் வேரியட் ஃபீல்ட்ஸ், mentoring support again for a period of 3 months. பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி நம்ம வந்து அரைவ் பண்ணுறது, மார்க்கெட் அனாலிசிஸ் எப்படி பண்ணலாம், அண்ட் எப்படி வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு பிச் பண்ணலாம், இந்த மாதிரி டீப் இன்சைட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடைச்சது. சூப்பர். எஸ், ரீசெண்டாக லாஸ்ட் டிசம்பர் ஐ காட் அ சான்ஸ் டு அட்டெண்ட் யுனைடெட் நேஷன்ஸ் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட்டோட ட்ரேட் ஃபார் விமன் மாஸ்டர் கிளாஸ். திஸ் ஹேப்பன் ஃபார் 4 days இன் டெல்லி. ஓகே. 5 countryலேருந்து 25 விமன் ஆண்டர்ப்ரனர்ஸை செலக்ட் பண்ணாங்க. ஓகே. கண்ட்ரீஸ் லைக் இந்தியா, பாகிஸ்தான், பூட்டான், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ். ஸோ இந்தியாவில் 7 பேர்த்த செலக்ட் பண்ணாங்க. அதில் ஐ காட் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு அட்டெண்ட் இட். வெரி நைஸ். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். சில நேரங்களில் ஒரு விஷயத்தை நம்ம ஒரே ஆங்கிளில் திங்க் பண்ணிட்டு இருப்போம். அங்கே போகும்போது நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ், நிறைய மென்டர்ஸ் வி வில் கெட் டு மீட். அப்போ அவங்க ஷேர் பண்ணக்கூடிய இன்சைட்ஸ் வந்து திஸ் வில் த்ரோ அ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் இன் ஆர் பிஸ்னஸ். ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் த மைண்ட் விச் இஸ் எக்ஸ்போஸ்ட் டு ஹோலிஸ்டிக் திங்கிங், விச் இஸ் ஓப்பன் டு இன்சைட்ஸ் ஃப்ரம் அக்ராஸ் த வேர்ல்ட், வில் ஆல்வேஸ் மேக் ரைட் சாய்ஸஸ் அட் த ரைட் டைம். வெரி ட்ரூ. பிகாஸ் நம்ம ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணுறப்போ நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருப்போம். அவங்க ஆல்ரெடி அந்த ஃபேஸை கிராஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட இருந்து அந்த இன்சைட்ஸ் கிடைக்கும் போது நமக்கு இட் வில் பி a very big learning curve. டெஃபினெட்லி அதை எடுக்கலாம், இப்படி ஃபேஸ் பண்ணலாங்கிற ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். எஸ், டெஃபினெட்லி. ஸோ எனக்கு ஐ ஜஸ்ட் ஹேவ் திஸ் கியூரியாசிட்டி கொஸ்டின். அப்பார்ட் ஃப்ரம் ட்ரேட் விச் யூ காட் செலக்டட், தட் இஸ் டிஃப்ரெண்ட். இப்போ இந்த டை, கோல்ட்மேன் சாக்ஸ் இதெல்லாம் வாஸ் இட் அ பெய்ட் ப்ரோக்ராம்? No, this was completely sponsored program for women entrepreneurs. Women foundersக்கு சப்போர்ட் பண்ணனும்னு சொல்லிட்டு நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் they are coming up with free mentoring programs. So to all the women out there who's listening, so this all was a free program to enrich women empowerment இல்லைங்களா? கட்டாயமா. and இதுல இன்னொரு ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னா சில programs they offer grants also. Oh, okay. Some come with equity and some
ஈக்விட்டி ஃப்ரீ equity கிராண்ட்ஸ். free grants also. ஸோ அதுவுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் Nice, entrepreneurs. ஸோ nice, ஐ ஹாவ் nice. அவைல்டு ஒரு 3 to 4 கிராண்ட்ஸ் ஃப்ரம் சச் ப்ரோக்ராம்ஸ். ஸோ தட் ஹஸ் ரியலி எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கேன் பிஸ்னஸை வந்து ஸ்கேல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கிராண்ட்ஸ். சூப்பர். யா, பிகாஸ் நிறைய விமன் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கவங்க வாட் they think is எனக்கு இதெல்லாம் தெரியாது, ஐம் ஜஸ்ட் அ ஹவுஸ் ஒய்ஃப், நான் எப்படி இதை தாண்டி போகிறதுன்னு நினைக்கிறப்போ, ஸோ த பீப்புள் அரவுண்ட் யூ ஆர் ஆஃபரிங் சச் அ லாட் ஆஃப் ஹெல்ப் இல்லைங்களா? எஸ் டெஃபினட்டாக கிராண்ட்ஸ் மட்டும் கிடையாது, நிறையா பேர்த்துக்கு வந்து ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணுறதுக்கு இந்த ப்ரோக்ராம்ஸில் வரக்கூடிய மென்டர்ஸ் வந்து தே ஹவ் சப்போர்ட்டட். வெரி நைஸ், வெரி நைஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், சத்து மாவு, ரசப்பொடி. இந்த ரெண்டுமே எனக்கு கிக் ஸ்டார்டர் ப்ராடக்ட். ஓகே. சுபிஷா காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸில் ரசப்பொடி தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். சம்மோர் ஃபுட்ஸில் ஹெல்த் மிக்ஸ் சத்து மாவு தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். ஓகே. ரெண்டுமே சக்ஸஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் விச் ஹேஸ் ஹெல்ப் டு ஸ்கேல் மை பிஸ்னஸ். சூப்பர் சூப்பர். ஸோ ஃப்ரம் அதுலேருந்து தான் நீங்கள் பில்ட் பண்ணியிருக்கீங்க. டெஃபினட்டாக. ஆசம். ஸோ மேம், இப்போ வந்து ஒரு டிஸ்கஷனுக்குள்ளே போகிறோம். ஸோ ஐ லாஸ்ட் எ கொஸ்டின், யூல் டெல் யுவர் வியூ பாயிண்ட் and I'll have my viewpoint. So அடுத்த set of questions அப்படி தான் இருக்க போகுது, to 5 to 7 questions. So what is your purpose in life? என்னோட மென்டர்ஸ் எப்பவுமே சொல்லுவாங்க, do not run behind money, follow your purpose and money is the by product. Very true. இன்ன வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயத்தை நான் பண்ணிட்டு இருக்கேன், ஹெல்தி ஃபுட் பிஸ்னஸ். ஸோ சின்ன அளவில் நான் வீட்டளவில் பண்ணும்போது ஐ saw the impact at the family level. இதை வெளியில் நான் எடுத்துகிட்டு போனேன். I saw the communities were leading a healthy lifestyle. ஸோ இது எனக்கு ரொம்ப மன நிறைவு கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் சின்ன அளவில் வீட்டில் ஆரம்பிக்கும் போது ஐ அண்டர்வென்ட் லாட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ். தனியாக பண்ணுறது இட்ஸ் ரியலி ஃபினான்ஷியலாகவும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் இருந்தது. பிகாஸ் நான் ஃபினான்ஷியல் சப்போர்ட் வீட்டில் எனக்கு கிடைக்கல ஆரம்ப கட்டத்தில். அதனால ஐ எம் வெரி பேஷனேட் டு சப்போர்ட் ஃபெல்லோ விமன் ஆண்டர்பிரனர்ஸ். ஓகே. ஸோ மைக்ரோ ஆண்டர்பிரனர்ஸ் நிறைய நான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ அந்த கொரோனா டைமில் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு ரீல் ஒன்று கிரியேட் பண்ணாங்க. அது பயங்கர வைரலாக போச்சு. அது என்ன கண்டென்ட்டில் நான் வந்து பண்ணேன் அப்படின்னா, மைக்ரோ ஆண்டர்பிரனர்ஸ் ஹோம் மேக்கர்ஸ், பேசிக்கலி ஹோம் மேக்கர்ஸ், சின்ன முதலீட்டில் தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, ஒரு 10,000 முதலீட்டில் தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம ப்ராடக்ட்ஸ் வாங்கி அவங்க கம்யூனிட்டியில் அவங்க வந்து விற்கலாம். ஸோ நாங்கள் டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் ப்ராடக்ட் கொடுப்போம். அவங்க நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்க ரிலேட்டிவ்ஸ் இப்படியெல்லாம் ரீச் அவுட் பண்ணி நல்லா சேல்ஸ் பண்ணாங்க. அந்த டைம்ல நிறைய ஸ்கூல் டீச்சர்ஸ் அவங்க ஜாப் போயிருச்சு. பிகாஸ் ஸ்கூல்ஸ் வேர் ஷட் டவுன், ரைட்? எவ்ரிதிங் வாஸ் ஷட் டவுன். மேக்ஸிமம் நிறைய வந்து ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ஃபினான்ஷியல் ஹெல்ப் நிறைய கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அதை நான் பண்ணுறதுக்கு பதிலாக ஐ கேன் ஹெல்ப் தெம் இம்ப்ரூவ் தயர் ஸ்கில்ஸ்னு சொல்லிட்டு இந்த பிஸ்னஸ் நான் கற்றுக் கொடுத்தேன். ஸோ நான் அவங்க வந்து ஆரம்ப கட்டத்தில் ஒரு பிஸ்னஸ் எடுத்து பண்ணும்போது பெரிய அளவில் தயக்கம் இருந்தது. ஏன்னா ஒரு அனுபவம் எதுவுமே கிடையாது. வெரி ட்ரூ. தனியாக பண்ணும்போது நிறைய யோசனை வரும். டெஃபினட்டாக. ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஐ டாட் தெம் மார்க்கெட்டிங், சேல்ஸ். ஸோ ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுத்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அவங்க வந்து சேல் பண்ண ஆரம்பிச்சாங்க. தேவர் மேக்கிங் வெரி குட் ப்ராஃபிட்ஸ். சில விமன் ஆண்டர்பிரினர்ஸ் அடுத்த கட்டத்துக்கு போய் தே சைன் அப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆல்சோ. ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணி டிஸ்ட்ரிபியூஷனும் சைன் அப் பண்ணாங்க. இந்த மாடல் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சுங்க. வெரி குட். இன்ன வரைக்குமே எனக்கு நிறைய மைக்ரோ ஆண்டர்பிரினர்ஸ் என் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. வி ஹேவ் கிரியேட்டட் க்ளோஸ் டு 100+ மைக்ரோ ஆண்டர்பிரினர்ஸ் சின்ஸ் கோவிட். ஆசம். ஸோ உங்களுடைய பர்பஸ் என்ன தாரிக்? இந்த உலகத்தில் 8 பில்லியன் பீப்புள் இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 60% ஆஃப் த பீப்புள்னா ஆக்சுவலி ஒர்க்கிங் பீப்புள், எம்ப்ளாய்ட். ஸோ இந்த 60% ஆஃப் த ஒர்க் ஃபோர்ஸுக்கு ஒர்க் க்ரியேட் பண்ணுறவங்க, ஜாப்ஸ் க்ரியேட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா த டாப் 5%. ஒரு வெறும் 5% பீப்புள் தான் இத்தனை பேத்துக்கு, ஆல்மோஸ்ட் 8 பில்லியன் பீப்புளில் 4.92 பில்லியன் பீப்புளுக்கு இந்த 5% தான் ஜாப்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ த டாப் 5%. அதே நேரத்தில் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டும் 5% தான். இப்போ ஒருத்தரோட பேசிக் நீட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட்ஸ் ஃபுட் உங்களோட பிஸ்னஸ், கிளாத்திங் என்னோட பிஸ்னஸ் அண்ட் ஷெல்டர். இந்த 3 தான் ஆக்சுவலாக ஒரு மனுஷனோட பேசிக்கான நீட்ஸ். அண்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இந்த ஜாப் கிரியேஷன் ஸ்பேஸில் கிரியேட் பண்ணுற இம்பேக்ட் என்னென்னா, ஜாப் கிரியேஷனில் 12.6%. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் ஐம் 4th ஜென்ரேஷன் ஆண்டர்பிரனர். ஸோ என்ன தான் இந்த இண்டஸ்ட்ரியில் எங்களுக்கு நல்ல ஃபேமிலி எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருந்தாலும், when I wanted to enter apparel, நான் பார்த்தது வேறு. ஏன்னா நம்ம ஸ்கூலில் படிக்கிறோம், காலேஜில் படிக்கிறோம், வெளியிலேருந்து கம்பெனி பார்க்கும்போது கூட்ஸ் வரும், கூட்ஸ் போகும், கம்பெனி பிஸியாக இருக்கும், பட் ப்ராஃபிட் பண்ணுதா இல்லையா, ஹெல்த்தியாக இருக்கா இல்லையா, இதெல்லாம் நமக்கு ஆக்சுவலாக தெரியாது. when I actually got into the company, I understood கம்பெனி நடக்குது பட் ஹெல்த்தியாக இல்லை. ஸோ அதுலேயுமே எனக்கு நான் புதுசாக வரும்போது ஐ டு ஹேட் அ லாட் ஆஃப் சேலஞ்சஸ். சாம்பிளிங்காக இருக்கும், ஒரு புது ப்ராடக்ட் க்ரியேஷனாக இருக்கும். இட் வாஸ் நாட் தட் ஈஸி. அதுக்கப்புறம் ஓவர் த இயர்ஸ் ஏதோ முன்னாடி இருந்தவங்க நல்ல பேர், நல்ல பழக்கம், நல்ல கான்டாக்ட்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுட்டு போனதுனால இட் வாஸ் ஈஸி ஃபார் மீ டு பில்ட் அ ஈகோ சிஸ்டம். இப்போ யாருமே புதுசாக இந்த பிஸ்னஸ் என்டர் பண்ணுறாங்க அப்படின்னா
without any prior knowledge, we can turn them into super apparel entrepreneurs. Wow, Yeah, great. we can turn them into super apparel entrepreneurs. அதாவது எதுவுமே தெரியாமல் ஸ்க்ராட்சில் என்டர் பண்ணால் கூட ஈவன் இஃப் தே வாண்ட் to build an apparel brand or if they want to enter apparel business, when I say apparel brandங்கிறது they can start a t-shirt brand, என்னவா வேணால் பண்ணலாம். when I say apparel business, இப்போ ஸ்கூல்ஸ், இப்போ இந்தியாவில் எத்தனையோ ஸ்கூல்ஸ் இருக்குது, ஒரு நாளைக்கு எத்தனையோ மேரத்தான்ஸ் நடக்குது, காலேஜ் ஈவெண்ட்ஸுக்கு டிஷர்ட்ஸ் தேவைப்படுது, அண்ட் டிஷர்ட் ஆர் ஷர்ட்ஸ் ஹவ் பிகன் அ பார்ட் ஆஃப் ஆர் லைஃப். எல்லா இடத்துலையும் தேவைப்படுது. அப்பேரல் பிஸ்னஸ் பில்ட் பண்ணனாலும் சரி, அப்பேரல் பிராண்ட் பில்ட் பண்ணனாலும் சரி, ஐ ஹவ் ஃபார்ம்ட் அ வெரி ஸ்ட்ராங் ecosystem அண்ட் மை பர்பஸ் இஸ் உலகம் முழுவதும் உடை எவருக்கும், அப்பேரல் ஃபார் ஆல். தட்ஸ் கிரேட். ஸோ உங்களுக்கு அந்த மேனுஃபேக்சரிங் சைட்லேயும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களா? யா. ஸோ பிகாஸ் இன்னைக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு பேஷன் இருக்குது மேம். ஐ டோன்ட் சி எவ்ரிபடி ஹேஸ் த சேம் பேஷன். சில பேர்த்துக்கு அப்பேரல் பிராண்ட் பில்ட் பண்ணணும், சில பேர்த்துக்கு அப்பேரல் பிஸ்னஸ் பில்ட் பண்ணணும். ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் ஃபியூ பீப்புள் ஃப்ரம் கேரளா. அவங்களுக்கு என்னென்னா அக்ராஸ் ஜிசிசி வந்து நல்ல கான்டாக்ட்ஸ் இருக்குது. ஓகே. அண்ட் அவங்க ஆர்டர்ஸ் எடுக்கணும் அப்படின்னா அவங்களோட பையரோட இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா நீங்கள் ஃபேக்ட்ரி வச்சுருந்தா தான் ஆர்டர் தருவேன். ஓகே. ஸோ வென் தே கேம் டு மீ தே வர் வெரி கிளியர், தாரிக் எங்களுக்கு வந்து உங்கள் ஃபேக்ட்ரியில் ஆர்டர் கொடுக்க முடியாது, பண்ண முடியாது, வி வாண்ட் டு பில்ட் அ ஃபேக்ட்ரி. ஐ ஹெல்ப் தம் பில்ட் அ ஃபேக்ட்ரி. ஓகே, தட்ஸ் அண்ட் நவ் ஐம் தேர் மென்டர். அவ்வளோதான். தட்ஸ் நைஸ். மை பார்ட் இஸ் ஜஸ்ட் மென்டரிங். இது பண்ணுங்க, திஸ் இஸ் வாட் யூ ஷுட் டூ, திஸ் இஸ் வாட் யூ ஷுட் நாட் டூ அப்படின்ற போது தேர் கேம் பிகம்ஸ் ஈஸி. ஸோ இந்த ஜர்னியில் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் entrepreneurs நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க தாரிக்? Till now I've created around like 30 to 40 people. Wow, great. And my vision is to create 1,000 apparel entrepreneurs by end of 2030. ஓகே. ஸோ இந்த 30 to 40 வந்து எந்த டியூரேஷனில் பண்ணீங்க? Maybe in a span of ஒரு 3 years எடுத்துக்கோங்களேன். ஓகே. இந்த லாஸ்ட் ஒரு 1 year நான் கான்டென்ட் கிரியேஷனில் இருக்கேன். அந்த கான்டென்ட் கிரியேஷனுக்குள்ளே வந்தக்கப்புறம் தான் ஐவ் met like 15 to 20 plus people. அதுக்கு முன்னாடி இருந்ததுன்றது those were all my father's contacts. ஓகே. கரெக்டாக சொல்லணும், நான் அதுக்கு நான் கிரெடிட் எடுத்துக்கூடாது. those were all my father's contacts. ஸோ அப்படியே எனக்கு கிடச்சிது. பட் அவங்கள எனக்கு கன்வெர்ட் பண்ணுறது கஷ்டமாக இருந்தது. பட் பீப்புள் எனக்கு யாருன்னே தெரியாதவங்க, நான் போடுற கான்டென்ட்டை பார்த்து வந்தவங்க எனக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. பிகாஸ் நம்ம செய்ய வேண்டிய பாதி வேலையை அது பார்த்துருது. இப்போ நம்ம கிரியேட் பண்ணுற ஒரு வீடியோ நமக்காண்டி அது போய் நம்மளை மார்க்கெட் பண்ணிட்டு வந்துடுது. அண்ட் அவங்க ஒரு பெயின் பாயிண்ட்டோடு இருப்பாங்க. அந்த பெயின் பாயிண்ட்டை கரெக்டாக நீங்கள் டச் பண்ணி பேசும்போது அது டேரெக்டாக அவங்கள்ட்ட பேசும். ஓ, இதானே நம்ம தேடுறோம், இதானே அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக நம்ம கிட்ட வருவாங்க. ஈஸியாக உங்ககிட்ட அசோசியேட் ஈஸியாக நம்ம கிட்ட அசோசியேட் ஆவாங்க. ஸோ என்னோட பர்பஸ் என்னன்னா, நான் ஸ்டார்ட் பண்ணேன், நான் ஸ்ட்ரகிள் பண்ணேன். இவன் ஒரு 50-60 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் when I wanted to create something, it took a long time. எனக்கு ஆல்மோஸ்ட் இப்போ 10-12 years ஆயிடுச்சு இந்த இண்டஸ்ட்ரியில். இட் வாஸ் சம்டைம்ஸ் சில இடங்கள் எனக்குமே தெரியல. பட் இப்போ இந்த ஈகோ சிஸ்டமில் யார் வந்தாலும் வெல்கம். டெஃபினட்டாக சூப்பராக என்னால் கொண்டு போக முடியும். அண்ட் மை பர்பஸ் இஸ் அப்பேரல் ஃபார் ஆல். தட்ஸ் கிரேட். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ஸோ ஃபேமிலி சப்போர்ட் உங்கள் பிஸ்னஸில் எல்லா வீட்லேயும் நடக்கிறது தான் தாரிக். இனிஷியலாக எங்கள் பேரண்ட்ஸ் வந்து இனிஷியலாக நான் ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறேன், ஃபுட் பிஸ்னஸில் நிறையா சேலஞ்சஸ் இருக்குது, நீ பண்ணாதேங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. பட் எனக்கு இருக்கிற பேஷன் இந்த ஃபுட் பிஸ்னஸில் ஹெல்தி ஃபுட் வெஞ்சர்லாம் நான் எப்படியாவது ஜெயிக்கணுன்ட்டு நான் ரொம்ப உறுதியாக இருந்தேன். ஸோ இதை முக்கியமாக நான் விமனுக்கு நான் சொல்ல நினைக்கிறது, வீட்டில் யாரும் சப்போர்ட் கிடைக்கலங்கிறக்காக உங்கள் கனவை தொலைச்சிடாதீங்க. உங்களுடைய முடிவில் நீங்கள் உறுதியாக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய பாதையில் நீங்கள் வெற்றி அடையலாம். இதுக்கு என்னுடைய ஜேர்னியும் ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ ஆரம்ப கட்டத்தில் எனக்கு சப்போர்ட் கிடைக்கல. பட் அதுக்காக நான் சோர்ந்தும் நான் உட்கார்லையே. எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 பிஸ்னஸ் வந்து நான் சின்ன அளவில் வீட்டு அளவில் நான் செய்ய ஆரம்பித்தேன். ஹோம் டியூஷன்ஸ் தான் நான் கண்டக்ட் பண்ணுவேன். We live in a gated community. 40 வீடு இருக்குது. அதில் ஆல்மோஸ்ட் ஒரு 20 சில்ட்ரன் வந்து என்கிட்ட வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு டெய்லி 2 hours ஹோம் டியூஷன்ஸ் கண்டக்ட் பண்ணேன். மாதம் அதன் மூலமாக ஒரு 15,000 20,000 வரைக்கும் இன்கம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளோத்ஸ் எக்ஸிபிஷன் நான் கண்டக்ட் பண்ணேன். 2 மாதத்துக்கு ஒரு தடவை திருப்பூரில் எக்ஸிபிஷன் போடுவேன். ஜெய்ப்பூர், பெங்களூர், இந்த மாதிரி இந்தியாவில் பல ஏரியாவுக்கு நான் ட்ராவல் பண்ணி அங்கேருந்து க்ளோத்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து இங்கே திருப்பூரில் நான் விற்றேன். அது மட்டும் இல்லாமல் டெக்கரேஷன் ஒர்க் பண்ணேன். இந்த வெட்டிங் டைம் இந்த மாதிரி எல்லாம் வந்து ஃபெஸ்டிவல் டைமில் நான் டெக்கரேஷன் ஒர்க்கு நான் நிறைய பண்ணேன். ஸோ 2-3 பிஸ்னஸ் நான் கண்டினியூஸாக நான் செஞ்சுட்டே இருந்தேன். அதன் மூலமாக வர வருமானத்தை ஐ ஹவ் சேவ்ட் ஓவர் அ பீரியட் ஆஃப் இயர்ஸ் அண்ட் ஐ இன்வெஸ்டட் இன் சம் மோர் ஃபுட்ஸ். நான் இப்போ சொல்லக்கூடிய பிஸ்னஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழி. ஈஸியாக செல் டவுன் ஆயிருந்திருக்கலாம் டெஃபினட்டாக. பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஃபுட் பிஸ்னஸ் தான். இதில் நிறைய ரிஸ்க் இருந்தாலும் இதில் இருக்கிற பேஷன் எனக்கு தூங்கவே விடலை. அனுதினமும் இதில் நான் ஒர்க் பண்ணினேன் அண்ட் ஐம் வெரி சக்ஸஸ்ஃபுல் டுடே. சின்ன அளவில் நான் ஆரம்பித்த பிஸ்னஸ் இன்றைக்கி நான் 500+ ஸ்டோர்ஸ் இந்தியாவில் நான் சப்ளை பண்ணிகிட்ருக்கேன். எங்களுடைய நூடுல்ஸ் இஸ் செல்லிங் இன் ஆல்மோஸ்ட் 6+ ஸ்டோர்ஸ் இன் டிமார்ட் இன் தமிழ்நாடு.
லூலு ஸ்டோர்ஸ் பேன் இண்டியா சப்ளை பண்ணுறோம், நெஸ்டோ ஹைப்பர் மார்க்கெட்ஸ், கேபிஎன் ஃபார்ம் ஃப்ரெஷ், ஆன்லைன் பிக் பாஸ்கெட்டில் இருக்கோம், நைஸ் நைஸ். ஜெப்டோவில் இருக்கோம், அண்ட் வி ஆர் எக்ஸ்போர்ட்டிங் டு ஃபியூ கண்ட்ரீஸ் லைக் கத்தார், பஹ்ரைன், துபாய். வெரி நைஸ். ஸோ இதில் இருக்கிற பேஷன் என்னை தூங்கவே விடலை. இட் ஹாஸ் ஆல்வேஸ் மோட்டிவேட்டட் மீ டு அச்சீவ் பெட்டர். சூப்பர் சூப்பர். ஸோ என்னோட இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போது சின்ன வயசுலேருந்து ஐவ் பீன் அ பார்ட் ஆஃப் அந்த கார்மெண்ட், இந்த அப்பேரல், இதெல்லாமே என் லைஃப்பில் ரொம்ப ஒரு முக்கியமான ரோல். ஏன்னா என்னோட பழைய வீடு பார்த்தீங்கன்னா கீழே ஃபேக்ட்ரி, மேலே வீடு. ஸோ அப்படிங்கிறப்போ தூங்கி எந்திரிக்கிறதுலேருந்து தூங்குற வரைக்கும் அந்த அந்த சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். எஸ், ஏதாவது ஒன்று அந்த கார்மெண்ட் ரிலேட்டடாக கீழேருந்து மேலே வரும், மேலேருந்து கீழே சாம்பிள் போகும். எனக்கு மேலே வீடுங்கிறப்போ இட் வாஸ் அ பார்ட் ஆஃப் மை லைஃப் தான். ஸோ சின்ன வயசில் எல்லாரும் கேட்பாங்களே, என்ன அப்புறம் நான் டாக்டர் ஆக போகிறேன், நான் வந்து இன்ஜினியர் ஆக போகிறேன். நான் அது ஆகணுன்றதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டிலே சொல்லிடுவாங்க, இப்போ கீழே தான் கம்பெனி இருக்குது, நீ கம்பெனி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அப்படி தான் போயிட்டுருக்கும். ஒன்றுமே பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் லீவ்லலாம் வரும்போது நானும் என்னோட கசின்ஸும் கீழே போவோம். இந்த பெட்டிலாம் மடித்தா ₹1 கொடுப்பாங்க. ஸோ எங்களுக்கு நான் ஒரு 5th 4th இருக்கும்போது கீழே உட்காந்து பெட்டி மடிப்போம். ஓகே, ஒரு ₹50 ₹100 அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ அப்போயே எனக்கு என்ன, கார்மெண்ட் தான் நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது ஒரு தெரிஞ்சோ தெரியாமலோ என் மைண்டில் நல்லா உட்காந்துருச்சு. பட் when I actually came inside, எனக்கு அந்த ரியாலிட்டி வாஸ் ஹார்ட். பிடிச்சது ஓகே, பட் அதில் காசு பண்ண முடியுமா? இன்றைக்கி அந்த அளவுக்கு கார்மெண்ட் பிஸ்னஸ் ஹெல்த்தியாக இருக்கா? மார்க்கெட் டேர்ம்ஸ் ஸ்டாண்டர்டாக இருக்கா? எனக்கு கிரெடிட் கொடுக்க சொல்கிறாங்களே, 3 months கொடுக்க சொல்கிறாங்களே, 4 months கொடுக்க சொல்கிறாங்களே, விற்கலைன்னா திரும்ப எடுத்துக்க சொல்கிறாங்களே, இதெல்லாம் உன்னால் முடியுமா? ஹேண்டில் பண்ண முடியுமா? அப்படிங்கிற அந்த ரியாலிட்டி வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எனக்கு பிடிச்சதை எடுத்துட்டும் போக முடியல, அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பிகாஸ் ஃபஸ்ட் இருந்தே அந்த கார்மெண்ட் அப்பேரல் அப்படிங்கிறதே மைண்டில் வச்சுட்டாங்க. இப்போ நான் அதுக்கப்புறம் திரும்பி நான் ஒரு ஐடி ஜாபுக்கு போனாலும் ஐ வாஸ் நாட் ஆக்சுவலி ஹாப்பி. நான் 2 years பெங்களூரில் வேலை பார்த்தேன். ஐ வாஸ் ஏர்னிங் வெல். எனக்கு அடுத்தடுத்து துபாய்க்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிது. ஐ could have gone. பட் எனக்கு ஐ வாஸ் நாட் ஆக்சுவலி, என்னோட அந்த ஒரு பார்ட்டே மிஸ் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. சம்பாதிக்க போகிறியான்னு என்ன லாஜிக்கலாக கேட்டால் எனக்கு சொல்ல தெரில. லாட் ஆஃப் பீப்புள் யூஸ் டு கொஸ்டின் மீ, ஏன்டா இதையே பிடிச்சிட்டு இருக்க? தோஸ் were the times. அந்த டைமில் சம்பாதிச்சாங்க, இப்போ அந்த டைம் இல்லை, முடிஞ்சிருச்சு, விட்டுரு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அவ்வளோ ஈஸியாக விட்றதுக்கு வந்து எனக்கு வரல. என்ன பண்ணணும்னு தெரில, பட் ஐ நியூ ஐ ஹேட் டு டூ சம்திங் டு கீப் திஸ் கோயிங். அப்போ தான் திஸ் கான்டென்ட் கிரியேஷன் வாஸ் அ கேம் சேஞ்சர். தட்ஸ் கிரேட். இது எடுத்து ஒரு சில வீடியோஸ் போட ஆரம்பித்த உடனே ஐ ஹேட் அ லாட் ஆஃப் பீப்புள் காலிங், பிரதர் நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, உங்கள் கான்டென்ட் சூப்பராக இருக்குது, திருப்பூருக்கு மேட்ச் ஆகுது, நீங்கள் பண்ணுங்க அப்படின்னா. எனக்கு இனிஷியலாக ஃபஸ்ட் என்ன இருந்ததுன்னா, என்னை சுற்றி நிறைய நெகட்டிவ், திருப்பூரில் ஒன்றுமே இல்லை. ஒரு டைம் இருந்துச்சு தெரியுங்களா, அந்த கொரோனாக்கு முன்னாடியும் கூட பார்த்தீங்கன்னா திருப்பூரில் ஆர்டர்ஸ்லாம் ரொம்ப டல்லு, எக்ஸ்போர்ட் கம்பெனிஸ்லாம் க்ளோஸ் ஆகிற கண்டிஷனு, இனிமேலாம் திருப்பூர் எந்திரிக்காது, பங்களாதேஷ்க்கு ஆர்டர்ஸ் போயிருச்சு. அந்த டைமில் உங்களுடைய ஒரு ரீல் ரொம்ப வைரலாக. ஆமாம், அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் அந்த நீயானா கோபிநாத் அண்ணாவோட இதுதான் எடுத்து இப்போ ரீக்ரியேட் பண்ணேன். அதுதான் பயங்கர வைரலாக போச்சு. அப்போ எனக்கு அத்தனை பேர் கூப்பிட்டாங்க, அண்ணா நீங்கள் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுண்ணா, திருப்பூருக்காண்டி பேசின மாதிரி இருந்தது. அது ஆக்சுவலாக எனக்கு மானிட்டரியே கன்வெர்ட் ஆகலை, பட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி இன்சைட். நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணும்போது இட் வில் ஆல்வேஸ் கீப் அஸ் ஹாப்பி. ஆமாம், அப்போ நிறைய பேர் கூப்பிட்டு சொல்லும்போது அது மானிட்டரியே கன்வெர்ட் ஆகலை. பட் நான் அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரீல்ஸ் போட்டிருந்தேன். ஐ ஹேட் லாட் ஆஃப் பிக் கிளைண்ட்ஸ், பேர் சொல்ல முடியாது, கார்பரேட் கிளைண்ட்ஸ் காலிங் மீ ஃபார் ஆர்டர்ஸ். அப்போ எனக்கு கால் வந்தப்போ எனக்கு என்ன மனசு தோணுச்சுன்னா, சரி ஃபோன் தான் வந்துருச்சு, சும்மா சொல்லி பார்ப்போம், கேஷ் அண்ட் கேரின் டேர்ம்ஸ் நம்ம டேர்ம்ஸ் சொல்லி பார்ப்போம், ஃபோன் தான் வந்துருச்சேன்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் த்ரூ இட். இல்லைங்க, எவ்வளோ ஆர்டர் கொடுத்தீங்கனாலும் இட்ஸ் கோனா பி கேஷ் அண்ட் கேரி, பிடிச்சா பண்ணுங்கன்னா ஓகே கேஷ் அண்ட் கேரி தானே பரவாயில்லையே அப்படின்னு சொல்லும்போது ஐ வாஸ் லிட்டரலி ஷாக். பிகாஸ் சின்ன வயசுலேருந்து ஐ வாஸ் தாட், நம்ம ஒரு கார்மெண்ட் கம்பெனி வச்சுருந்தோம் அப்படின்னா டொமஸ்டிக்னா கடன் கொடுத்து தான் ஆகணும், அப்போ தான் கூட்ஸ் விற்கும், 3 months கழித்து தான் பணம் வரும், தட் இஸ் ஹவு த சொசைட்டி இஸ் பில்ட் டு பி அப்படிங்கிறத என் மைண்டில் ஏற்றின ஃபார்முலா. அப்போது எனக்கு அந்த அந்த கான்டென்ட் கிரியேஷன், அந்த வீடியோ வந்து அந்த மேஜிக் பண்ணோன்னே ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அப்பா கிட்ட போய் சொன்னோன்னே he was like, டேய் ஏதாவது வேலை இருந்தால் பாடுறா. ஸோ இது எப்படின்னா அவங்களுடைய பர்சனல் பிராண்ட் பில்டிங் மூலமா யூ ஹவ் காட் வெரி குட் பிசினஸ். கண்டிப்பாக, ஏன்னா அப்பாவுக்கு இப்போ வரைக்கும் இந்த ஃபோனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பச்சை பட்டன் சிவப்பு பட்டன் இது 2 தான் தெரியும். அம்மாவும் வாஸ் லைக், டே இதெல்லாம் தேவையில்லடா, ஏன்டா அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா ஆர்டர் வந்துச்சு, அட்வான்ஸ் வந்துச்சு. அப்பா அட்வான்ஸ் வந்ததுன்னு தெரிஞ்சோன்னே வாஸ் வெரி ஒரு மாதிரி ஆகிட்டார், அட்வான்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்களா அப்படின்ற அளவுக்கு. தென் ஆர்டர் முடிச்சு கேஷ் அண்ட் கேரி பண்ணும்போது he was very happy. வெரி நைஸ். ஸோ he was like சூப்பர். ஏன்னா அவரே ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, சரி மேபி என் டைமில் சம்பாரித்தோம், இனிமேல் இந்த ஃபீல்டில் சம்பாதிக்க முடியாது போல் அப்படின்னு சொல்லிட்டு he itself got demotivated. அப்படி சொல்லும் போது எனக்கு போக முடியல. பட் இது எனக்கு மாற்றி கொடுத்தோன்னா ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி. தட் மேஜிக் ஹேப்பன்ட் இன் கான்டென்ட் கிரியேஷன். வெரி நைஸ். ஸோ தட் வாஸ், அதுக்கப்புறம் தான் என்னோட ஃபேமிலியோட சப்போர்ட் எனக்கு இதில் கிடைக்க ஆரம்பிச்சது. சரி உனக்கு வேணுங்கிறத பண்ணு, as long as you are happy with what you're doing and which you இன்னொருத்தவங்களை கஷ்டப்படுத்தாமல் and you have a good morale, யாரையும் எதையும் ஹர்ட் பண்ணாமல் when you're doing something, do it.
That is how my family started supporting after I entered content creation. That's great. So how do you handle stress? ஸ்ட்ரெஸ்ஸை நான் எப்போவுமே ஒரு பாசிட்டிவாக தான் நான் பார்க்குறேன். இப்போ ஒரு மாசத்துல பண்ணக்கூடிய வேலையை ஒரே நாளில் பண்ணி முடிக்கணும் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் அந்த நேரத்தில் முயற்சி எடுத்து நிதானமாக ஒர்க் பண்ணால் கட்டாயமாக நம்ம வேலையை முடிக்கலாம். ஒரு சின்ன உதாரணம், இப்போ எக்ஸ்போர்ட் ஆர்டர் எனக்கு திடீர்னு வர்றது தான். இப்போ ரீசெண்டாக இப்போ துபாய்க்கு ஒரு 100 மாஸ்டர் கார்ட்டன்ஸ் ஆஃப் நூடுல்ஸ் ஆர்டர் வந்தது. ஓகே. அக்கம்ப்ளிஷ் பண்ணுறதுக்கு 3 நாள் தான் கொடுத்தாங்க. ஓ ஓகே. இட் வாஸ் வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல். நார்மலாக அந்த மாதிரி ஆர்டர்ஸ்க்கு எவ்வளோ நாள் டைம் எடுக்கும்? யூஸ்வலாக நாங்கள் 15 days கேட்போம். ஓ ஓகே. ஸோ மோஸ்ட்லி எனக்கு 15 days டைமில் தான் எனக்கு ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க. இந்த டைம் அவங்களுக்கு கண்டெய்னர் கிடைச்சதுனால ஒரு பையருக்கு 3 நாளில் ப்ராடக்ட் வேணும்ட்டு சொல்லிட்டாங்க. ஓகே. ஸோ அந்த நேரத்தில் என்னோட டீம் மெம்பர்ஸ்க்கெல்லாம் வந்து கம்யூனிகேட் பண்ணி மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டில் ரா மெட்டீரியல்ஸ் வாங்கி வச்சுருந்தோம் ஆல்ரெடி. ஸோ அதையே வந்து எல்லாம் ப்ராசஸ் பண்ணி 3 daysல சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ராடக்ட் அமுச்சு வச்சிட்டோம். நைஸ். ஸோ ஸ்ட்ரெஸ் இஸ் வெரி குட் provided it is taken in a positive way. வெரி ட்ரூ. அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்றது தான் பொறுத்தது தான் கட்டாயமா. இட் ஆல் ரியாக்ட்ஸ் டு இட். கட்டாயம். இப்போ நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போ ஒரு கார்மெண்ட்டுங்கிறது எங்கள் இண்டஸ்ட்ரியில் யூ ஆல்சோ நோ, ஒரு 100 பேர் கை தாண்டி தான் ஒரு இப்போ நார்மலாக ஒரு டிஷர்ட் அது எந்த ஒரு கார்மெண்ட்டாக இருந்தாலும் ஒரு 100 பேர் கைப்பட்டு ஒரு 20 ஸ்டேஜ் தாண்டி தான் வரும். அதில் எங்கே யார் எந்த தப்பு பண்ணாலும் எண்ட் ஆஃப் தி டே அதை கிளியர் பண்ணிட்டாங்க, நம்மளோட QCO சூப்பர்வைசரோ கிளியர் பண்ணிட்டாங்கன்னா பரவாயில்ல, பண்ண முடியலன்னா திருப்பி நமக்கு தான் வரும். கட்டாயம். அப்போ அந்த ஃபோன் வரும்போது என்ன இப்போ என்ன அப்படின்னு அட்டன் பண்ணி கேட்டோன்னா அதை கிளியர் பண்ணிடலாம். ஷோ வருதே, இது என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு விட்டுட்டோன்னா இட்ஸ் கான் ஃபார் அ டாஸ். ஸோ எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் நான் பர்சனலாக படித்தது என்னென்னா, நின்று நிதானமாக ஒரு நிமிஷம் இப்போ என்ன அப்படின்னு கேட்டோன்னா தட் ஸ்ட்ரெஸ் வில் கோ அவே. இல்லை அப்படின்னா நம்மள அதை முடிச்சோம். டெஃபினெட்லி. ஸோ ஆண்டர்ப்ரனர்ஸ் நம்ம லைஃப்பில் டெய்லி நம்ம ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய ஃபேஸ் பண்ணிகிட்டே இருப்போம். வாட் இஸ் தட் திங் தட் கீப்ஸ் யூ கோயிங்? The purpose of why I started this, creating healthier communities, happy families, creating micro entrepreneurs. 60 வருஷத்துக்கு அப்புறம் என்னுடைய வாழ்க்கையை நான் திரும்பி பார்த்தா நான் வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு திருப்திகரமானதாக இருக்கணும். தட் இஸ் வாட் மேக்ஸ் மீ ஹாப்பி. நான் யாரோட லைஃப்ல நான் இன்டர்ஃபியர் ஆனது கிடையாது. அதே நேரத்தில் என்னுடைய லைஃப்ல பல தருணங்கள்ல முடிவு நான் தான் எடுத்திருக்கேன். சூப்பர் சூப்பர். ஸோ திஸ் மேக்ஸ் மீ வெரி ஹாப்பி அண்ட் சாட்டிஸ்ஃபைட். சூப்பர். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா என்ன மோட்டிவேட் பண்ணுற ஃபேக்டர்னு நான் இதை சொல்லுவேன்னா, நான் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ when my grandfather started, so he was one of the pioneers. ஒரு 5 கம்பெனிஸில் ஒரு கம்பெனியாக அவங்க இருந்தாங்க திருப்பூரில் ஸ்டார்ட் பண்ணும்போது. மொத்தமே ஒரு 5 கம்பெனிஸ் இருக்குன்னா அதில் நம்ம கம்பெனி ஒரு கம்பெனி 1960. ஸோ அவர் இறந்தே ரொம்ப வருஷம் ஆச்சு. ஒன்றும் பீப்புள் ஆர் டாக்கிங் அபவுட் ஹிம் அண்ட் பீப்புள் நோ ஹிம் ஃபார் அ ஃபேக்ட். கொஞ்சம் வயசானவங்களுக்கு தெரியும், கொஞ்சம் எல்டர்ஸுக்கு தெரியும், இப்போ வர நியூ பீப்புளுக்கு தெரியாது. இப்போ அவங்க அவரை பார்க்குற விதம், அவரை பற்றி என்கிட்ட பேசுகிற விதம் எனக்கு ஆல்ரெடி ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணிருச்சு. இவங்க ஒரு லெவலில் இருந்துட்டு போயிட்டாங்க, இவங்க ஒரு லெகசி க்ரியேட் பண்ணிட்டாங்க. எனக்கே சில நேரத்தில் நிறைய நான் என்ன யோசிப்பேன்னா, இதை நம்ம அப்படியே ஃப்ரீயாக எடுத்துக்கிறதுக்கு நம்ம அந்தளவுக்கு வருத்தா? ஸோ அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு, ஹி வாஸ் அ ஃபார்மர், ஃபார்மிங்லேருந்து வந்து சின்னாலப்பட்டியிலேருந்து ஃபார்மிங்லேருந்து வந்து இஸ் மேட் அ லெகசி ஹியர். ஸோ அது நமக்கு அப்படியே கிடைக்கும் போது வென் பீப்புள் டெல், ஓ நீங்கள் அவங்க பையனா, அவங்களோட ஃபேமிலியா, சூப்பருங்க உங்கள் தாத்தா அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படிலாம் சொல்லும் போது நம்ம அதுக்கு ஆக்சுவலாக வருத்தா அப்படின்னு நிறையா நேரத்தில் எனக்கே அந்த 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 உள்ள இது இருக்கும். பட் அதை எப்படியாவது பிடிக்கணும் அப்படிங்கிற வெறி இருக்கும். பட் அதே நேரத்தில் ஐ யூஸ் டு திங்க், ஓகே அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க, நம்ம வர்றதுக்கு முன்னாடியே அந்த இடத்த செட் பண்ணி வச்சுட்டு, அந்த கிரவுண்ட் எனக்கு செட் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. எனக்கு என்னென்னா அட்லீஸ்ட் அந்த அந்த பார்லேருந்து நான் ரொம்ப ஏத்தாட்டி கூட அந்த பார் அளவுக்கு அதை நான் வரணும். அதை நான் ரொம்ப எக்ஸீட் பண்ணுறது டச் வுட் பை காட்ஸ் கிரேஸ் எப்படி போகணுமோ அது போட்டும். பட் அந்த லெகசிக்காக நான் லிவ் அப் பண்ணுன்றது தான் நான் என்னோட காஸ் அப்பேரல் ஃபார் ஆல், விச் ஐ திங்க் அது பண்ணும்போது தட் வில் ஃபுல்ஃபில் மை பர்பஸ். ஸோ அதுதான் என்னோட விஷன் அண்ட் தட் இஸ் வாட் இஸ் ஜஸ்ட் கீப்ஸ் மீ கோயிங். ஒவ்வொரு நாள் நம்ம யோசிக்கும் போது, ஸோ அவங்க பண்ணிட்டு போயிட்டாங்க, நம்ம பண்ணணும் அப்படின்னா வி ஷுட் டேக் சச் கைண்ட் ஆஃப் ரிஸ்க், வி ஷுட் டேக் சச் கைண்ட் ஆஃப் ஆக்ஷன்ஸ், ரிஸ்க், அதுக்கு உண்டானதெல்லாம் எடுக்கணும். பட் ஐ கான் ஜஸ்ட் பி சேயிங் அந்த காலத்தில் அவ்வளோ காம்படிஷன் இல்லை, அந்த காலத்தில் அவங்களுக்கு எல்லாம் ஈஸியாக கிடச்சிருக்கு. ஐ ஜஸ்ட் கான் கீப் ஆன் சேயிங் தட். இந்த மாதிரி காம்படிஷன்லாம் அப்போ இல்லை, எல்லா டைம்லையும் எல்லாமே இருந்திருக்கு. வி ஜஸ்ட் ஹாவ் டு டேக் இட், டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதில் விழுந்து ஒரு வழி பண்ணணும். ஸோ மேம், விமனுக்கு எப்போ ட்ரூவாக இண்டிபெண்டன்ஸ் கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்க? வெரி சிம்பிள். அவங்க கையில் எப்போ பணம் இருக்கோ அப்போ தான் ட்ரூ இண்டிபெண்டன்ஸ் கிடைக்குது. அவங்க கையில் பணம் இருந்தால் என்ன பண்ண போகிறாங்க? குடும்பத்துக்கு தான் செலவு பண்ண போகிறாங்க. ட்ரூ. நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம குமாரவேல் சார் பாட்காஸ்ட்டில் அவர் ஒரு இது நிறைய பாட்காஸ்ட்டில் அவர் சொல்லியிருக்காரு. ஒரு பொண்ணு இருக்காங்க.
ஸ்கூலில் டாப்பர், காலேஜில் டாப்பர், வேலைன்னு போனால் அங்கேயும் டாப்பரு, எல்லா இடத்துலையும் டாப்பராக இருக்காங்க. கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுது. கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும்போது அவங்க மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஜாஸ்தி. ஸோ வந்து நீங்கள் ரொம்ப நல்லா படிக்கிற மாதிரி காமிச்சிக்காதீங்க, நீங்கள் ரொம்ப நல்லா வேலை செஞ்ச மாதிரிலாம் காமிச்சிக்காதீங்க, கொஞ்சம் டம்மாக காமிச்சிக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க, அவங்க அப்படியே ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு எதுவும் பெருசாக தெரியாது, பேசிக்கான விஷயம் அவர் கேட்குறாரு, இமெயில் தெரியுமா, அது தெரியுமா, பேசிக்கானது கூட எனக்கு தெரியாது, நான் ரொம்ப டம், எனக்கு அது தெரியாது, இது தெரியாதுன்னு ஆக்சுவலாக ஓவர் தி இயர்ஸ் அப்படி சொல்லி சொல்லி உண்மையிலே அவங்க டம் ஆயிட்டாங்க. அவங்களோட ஸ்கில்ஸ் எல்லாம் போயிடுது. அப்போ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு, டைவர்ஸ் பண்ணுறாரு. இந்த பொண்ணுக்கு ஒன்றுமே தெரில, என்னை ஏமாற்றி கட்டி வச்சுட்டாங்க. வெரி சேட். ஸோ ஆக்சுவலாக ஒரு ஒரு ரொம்ப டாப்பராக இருக்க ஒரு பொண்ணு என்ன பண்ணுறாங்க, ஹஸ்பண்டுக்காண்டி ஷீ ஆக்ட்ஸ் டம், எனக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்க ஆரம்பிச்சு அப்படியே மாறி ஹஸ்பண்ட் டைவர்ஸ் பண்ணிடுறாரு. ஸோ விமன் ஆர் ஃபார் மோர் பெட்டர். அவரோட இதில் எனக்கு கிடைச்ச ஒரு டேக் அவே என்னன்னா, விமன் ஆர் ஃபார் மோர் பெட்டர். ரேபிட் ஃபயர்லேயே அவர் கேட்ட கொஸ்டின் வந்து ஆண் பெண் இதில் யார் பெஸ்ட்டு, இதில் என்ன டவுட்டு, பெண்ணு தான் பெஸ்ட்டு, ஏன்னா பெண்கள் தானே குழந்தை பெற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக முடிச்சிருப்பாரு. ஸோ விமன் ஆர் ஃபார் மோர் பெட்டர். இப்போ எங்கள் ஃபேமிலியிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கள் அம்மா வந்து இப்போது ஷீஸ் ட்ரைங் டு மேக் ஏபிசி மால்ட். இந்த வீட்லேயே அந்த இதெல்லாம் அரைச்சு ஷீஸ் ட்ரைங் டு டூ சம்திங் அண்ட் ஷீஸ் கெட்டிங் ஆர்டர்ஸ். ஓகே, இப்போ தான் ஒரு எஃப்எஸ்ஐ எடுக்கலாமா, அது பண்ணலாமா, அது அவங்கள ஜஸ்ட் கீப்ஸ் ஆர் கோயிங், ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொன்னாங்க. அண்ட் மை வைஃப் இஸ் லேர்னிங் அரபிக் கேலிகிராஃபி, பெயிண்டிங்ஸ், அரபிக் கேலிகிராஃபி. ஸோ அண்ட் உங்களோட ரீசெல்லர் இது கூட எடுக்கணும்னு சொல்லி ஷீ இஸ் வெரி இன்ட்ரெஸ்டட். ஸோ ஷீ வாண்ட்ஸ் டு டூ சம்திங், அவ்வளோதான். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி வெந்தை அவங்க சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போது தான் இஸ் வென் they actually feel the true self. அது கம்மியாக சம்பாதிச்சாலும் பரவாயில்ல, அதில் பெருசாக அவங்களுக்கு கிடைக்காட்டியும் பரவாயில்ல, அவங்க ஹாப்பியாக இருக்காங்க. இட் கிவ்ஸ் them confidence. ட்ரூ அவங்க முடிவில் அவங்களே எடுத்துக்கலாம். வெரி ட்ரூ, வெரி ட்ரூ. ஸோ என்ன மாதிரி கிரிட்டிசிசம்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. நம்ம ஜெயிச்சோன்னா எனக்கு அப்போவே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. தோத்தோனாலும் எனக்கு அப்போவே தெரியும், நான் சொன்னேன் கேட்கல அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி இருந்தாலும் நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்மளை பேச தான் போகிறாங்க. கரெக்ட். அதுக்கு நம்ம பிடிச்ச விஷயத்த பண்ணிட்டு சந்தோஷமாக இருந்துட்டு போய்க்கலாமே. வெரி ட்ரூ. இந்த ஒரு கதை சொல்லுவாங்க இல்லையா, ஒரு சுவாமிஜி இருந்தாங்க, அவங்கள வந்து ஊரில் இருக்கவங்க எல்லாருமே வந்து சத்தம் போட்டாங்க, எதுக்கோ ஒரு விஷயத்துக்காண்டி சத்தம் போட்டாங்க. அப்போ அவர் கண்ணை முழிச்சிட்டு, இந்த துண்டு இங்கே இருக்குது, இந்த துண்டை மட்டும் நான் எடுத்துக்கிறேன், இப்போ நீங்கள் பேசின வார்த்தையெல்லாம் நான் எடுத்துக்கல, அதை நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவாராம். ஸோ ஹீ லிட்ரலி டிடன்ட் டேக் எனி திங். நீங்கள் சொல்கிற மாதிரி எப்படி நம்ம எதை பேசினாலும் இல்லை எதை பண்ணாலும் அதை பற்றி பேசுறதுக்கு ஒரு குரூப் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அண்ட் அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாலே நம்ம ஏதோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் ஆக்சுவலாக அர்த்தம். கட்டாயமா நிறைய மென்டர்ஸ் சொல்கிறாங்க, அதுதான் உங்களை பற்றி பேசுகிறாங்களா அப்போ நீங்கள் வளர்றீங்கன்னு அர்த்தம். ஜஸ்ட் கீப் தட். அண்ட் ஒன்று அவங்க பேசும்போது நம்ம மைண்டில் ஒரு வெறி வரும், இவங்க முன்னாடிலாம் ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கிற ஒரு டோபமைன் வரும். அதுவே நம்மளை நல்ல உத்வேகப்படுத்தி கொண்டு போயிடும். கட்டாயமா. தட் இஸ் ஹவ் ஹை ஹேண்டில்